முடிச்சிருவோம். உங்களிடத்தில் இருந்த அந்த மனைவிமார்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் அவர்களுக்கு எப்போதும் பாசத்தையே காட்ட வேண்டும் என்று விரும்புவார். எப்போதும் பாசத்தையே காட்ட வேண்டும் என்று விரும்புவார். நீங்க உங்களை பார்த்து கணவரே நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றதை விரும்பவே மாட்டீங்க. ஆனால் மனைவி 5 நிமிஷத்துக்கு ஒருக்கால எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அழகா இருக்கணும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க அழகா இல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். உண்மையை நம்ம எதிர்பார்க்க மாட்டாங்க, ஆண்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா பெண்கள் சொல்ல வேண்டும் என்பதை எதிர்பார்க்க சொல்லிக்கிட்டே இருக்கு. வீட்டுக்கு போறீங்களா அல்லது தூரமா போறீங்களா ஒரு மெசேஜ் அனுப்புங்க சொல்லி. என்ன இருக்கு மனைவி கையில சொல்றது வெக்கமா ஹராமா? ஹலோ திடீர்னு அனுப்புனீங்கன்னா சந்தேகப்படுவாங்க. யாருக்கோ அனுப்புறது நம்ம அனுப்பிட்டாங்க. அதனால அந்த உறவு பரிமாற்றம் என்பது ஆரம்பத்தில் இருந்து அன்போடு பாசத்தோடு இருக்க வேண்டும். நான் கவனிக்கிறேனா, நல்ல கவனிக்கிறாரா, நான் நல்ல கவனிக்கிறேனா, நல்ல சமைக்கிறேனா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. சமையல் பிடிச்சிருக்கா, ஒவ்வொரு நாளையும் சமைக்க போது நினைப்பாங்க பிடிச்சிருக்கா. மனைவியின் சமையலை புகழும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் சமைத்ததை போய் சொல்ல மாட்டார். சமைச்சது நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான்.